Hey guys, welcome back to Hollywood Episode channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time செகண்ட் சீசனோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஃபைனல் எபிசோட் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு பெஸ்டான எபிசோட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தெறிக்கி விட்டுருப்பாங்க. அதனால இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்த சீசன் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 22வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நெவர்லாண்ட் காமிக்கிறாங்க. அங்க கடல்ல ஹூக்கோட கப்பல் மிதந்து வந்துட்டு இருக்கு. போன எபிசோட்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கினோட பையன் பேவ ஹூக் காப்பாத்தினால அதுக்கப்புறம் கண்டினியூஸா நடக்கிற கதை தான் இது. இப்ப ஹூக் மிலாவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிலா யாருன்னு தெரியும்ல, ரம்பிள்ஸ்டில்ஸ்கினோட இறந்து போன மனைவி. அவ தான் ஹூக்கோட காதலியும். இப்ப அங்க ஒருத்தன் வந்து மிலா ரொம்ப அழகான பொண்ணு, அவளுக்காக கண்டிப்பா நம்ம ரம்பிள்ஸ்டில்ஸ்கின பழி வாங்குவோம்னு சொல்றான். அது இருக்கட்டும், நம்ம கடல்ல இருந்து ஒரு பையனை காப்பாத்தணும்ல, அவன் எப்படி இருக்கான்னு ஹூக் கேக்குறான். அவன் நல்லா தான் இருக்கான், உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு இவன் சொல்றான். அவன் எங்க இருந்து வந்திருப்பான்? அவன் போட்டிருக்க ட்ரெஸ் இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாதுன்னு ஹூக் சொல்ல, ஒருவேளை அந்த நிழல் அவனை கடத்திட்டு வந்திருக்குமோ? சப்போஸ் அப்படி நடந்திருந்தா அது கண்டிப்பா அவனை தேடி வரும், அப்புறம் நமக்கு பிரச்சனை தான் வரும்னு அவன் சொல்றான். ஒருவேளை இவன் நிழல் கடத்திட்டு வந்த பையனா இருந்தா அவன் நமக்கு லக்கி சாம்ப். இவன் அந்த நிழல் கிட்ட ஒப்படைச்சோம்னா நம்ம இந்த நெவர்லாண்ட்ல சுதந்திரமா சுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஹூக் சொல்றான். இப்ப ஹூக்கும் கீழே போய் பே கிட்ட, நீ யாரு, எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறான். லண்டன்ல எனக்கு சோறு போட்ட குடும்பத்தை காப்பாத்த தான் வந்தேன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அப்ப உண்மையிலே நீ ஒரு ஹீரோ தான், நீயும் பைரேட் மாதிரியே யோசிக்கிறேன்னு ஹூக் சொல்ல, எனக்கு பைரேட்டே பிடிக்காது. ஒரு பைரேட் தான் என் அம்மாவை கொன்னுட்டான், அதுக்கப்புறம் என் அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். என் அப்பா ஒரு கோலைன்னு பே சொல்றான். எல்லா பைரேட்ஸும் நீ நினைக்கிற மாதிரி தப்பானவங்க கிடையாது. சரி, உன் பேர் என்னன்னு அவன் கேட்க, என் பேர் பேல்ஃபயர்னு சொல்றான். அப்பதான் இவன் ரம்பிள்ஸ்டில்ஸ்கினோட பையன்னு ஹூக்குக்கு தெரிய வருது. உடனே அவனும் கடற்கொள்ளையர்கள் வாழ்க்கைக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஹென்றி கயிறை பிடிச்சு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். அப்ப அங்க ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் வரான். அப்ப கீழ இருந்து ஒரு ஊசியான பாறையை பார்த்துக்கிட்டே உடனே இவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கயிறை அறுத்து அவனை கீழே பாறையில விழ வச்சு சாகடிக்கலான்னு ட்ரை பண்றான். ஏன்னா ஹென்ரியால தானே இவன் உயிருக்கு ஆபத்துன்னு எதிர்காலத்தை பாக்குறவ சொல்லிருப்பா, அதனாலதான். இப்ப அவனும் கிட்டத்தட்ட அந்த கயிறு அறுத்துட்டான். அப்ப கரெக்டா அங்க எம்மா, ஸ்னோ, சார்மிங் 3 பேரும் வந்துடுறாங்க. அதனால இவனும் பிளான கைவிட்டுறான். நீ இங்க என்ன பண்றேன்னு சார்மிங் கேட்க, நான் என் பேரன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன்னு அவன் சொல்றான். உன் பையனை பத்தி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சார்மிங் சொல்ல, ஏன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ரம்பிள் கேக்குறான். அவன் செத்துட்டான், எதிர்பாராத விதமா மேஜிக் போர்ட்டலுக்குள்ள விழுந்துட்டான், அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு கம்மின்னு சார்மிங் சொல்றான். உடனே ரம்பிளுக்கு படபடப்பா வந்துருது. டமாராவுக்கு ரெஜினா கிட்ட இருந்து ஒரு மேஜிக்கல் ட்ரிகர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதால இந்த ஸ்டோரி புக்கே அழிக்க முடியும், எங்களுக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்றான். அவங்க உன் பையனை கொன்றுருக்காங்க, அவங்கள நம்ம தடுக்கலனா எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்றான். அவங்க என் பையனை கொல்லல, நான் தான் கொன்னுட்டேன். நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது, அவனை கண்டுபிடிக்க தான் நான் ஸ்டோரி புக்கு மேஜிக்க கொண்டு வந்தேன். மேஜிக்கு எப்பவுமே நம்ம ஒரு விலை கொடுக்கணும், அது விலையா என் பையனவே எடுத்துக்கிச்சு. நானும் நீங்களோ எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே ரம்பிள் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு டமாரா, கிரக்கு, ஹூக் 3 பேரும் ஒரு டிராக்கரை வச்சுக்கிட்டு சுரங்கத்துக்குள்ள நடந்து வராங்க. ஹூக் அவங்க கிட்ட, உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி யாரா ஆர்டர் போடுறாங்கன்னு கேட்க, அது யாருன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு டமாரா சொல்றா. இப்ப கிரக்கும் கிரம்பி வச்சிருந்த மாதிரி ஒரு கோடாரிய சுரங்கத்துக்குள்ள இருந்து எடுக்கிறான். டமாராவும் அந்த ட்ரிகரை காமிச்சு, இது எங்களுக்கு ரெஜினா கிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்றா. இந்த கோடாரியில தான் இந்த ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு கிரக் சொல்றான். அப்ப இந்த டவுனையே அழிக்க போறீங்களான்னு ஹூக் கேட்க, ஆமா, குறிப்பா உன் எதிரி ரம்பிள்ஸ்டில்ஸ்கினும் இதால அழிஞ்சு போயிருவான், இந்த ட்ரிகரை யாராலையுமே நிறுத்த முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீயும் சேர்ந்து தான் சாக போற, அதுக்கு நீ ரெடியான கிரக் கேட்க, ஹூக்கும் நான் ரெடின்னு சொல்லிடுறான். இப்ப டமாரா அந்த ட்ரிகரை கீழே வைக்க, கிரக்கும் அந்த கோடாரியை வச்சு அது மேலேயே அடிக்கிறான். உடனே இந்த ட்ரிகர் ஆக்டிவேட் ஆகி காத்துல பறந்துகிட்டே ப்ளூ கலர்ல மின்ன ஆரம்பிக்குது. 3 பேரும் அங்க இருந்து வெளியே ஓடிடுறாங்க. இப்ப வாட்ச் டவர்ல இருந்து மரவேர் மாதிரி நிறைய பேர் வெளியே வந்து அந்த வாட்ச் டவரையே சுத்திக்குது. இப்ப இந்த சைடு ரெஜினா குணமாகி எந்திரிச்சிட்டா. அப்ப அங்க என்ட்ரியை கூட்டிட்டு வராங்க. உடனே 2 பேரும் வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடமே நிலநடுக்க வந்த மாதிரி அதிர ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு எம்மா கேட்க, அந்த ட்ரிகர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு ரெஜினா சொல்றா. அப்ப நம்ம எல்லாரும் சாக போறோமான்னு ஹென்றி சொல்றான். இல்ல, நீ இங்க பிறந்தவன், அதனால உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு ரெஜினா சொல்றா. எனக்கு ஆகாதுன்னாலும் உங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிரும், அப்புறம் நான் கடைசி வரைக்கும் தனியா இருக்கணும்னு சொல்றான். இது எல்லாமே ஒன்னாலதான் எம்மா கத்த, நிறுத்துங்க, நான் ஏற்கனவே அப்பாவை இழந்துட்டேன், உங்களையும் இழக்க நான் தயாரா இல்ல, நம்ம ஒன்னா சேர்ந்து தப்பிக்க ஏதாவது வழியை கண்டுபிடிப்போம்னு என்று சொல்ல, அவன் சொல்றது கரெக்டான்னு சொல்லிக்கிட்டே அங்க ஹூக் வரான். உடனே சார்மிங் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு, நீ எதுக்காகடா இங்க வந்திருக்கேன்னு கேக்குறான். எப்படியும் நம்ம எல்லாரும் சாக போறோம், அதனாலதான் நான் இங்க இருக்கேன், எனக்கு பழி வாங்குறத விட என் உயிர் தான் எனக்கு முக்கியம், அதை நான் காப்பாத்திக்கணும்னு சொல்றான். அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, வேணும்னா அதை என்னால ஸ்லோவாக்க முடியும்னு ரெஜினா சொல்றா.
நம்ம வேணும்னா பீன்ஸை கண்டுபிடிச்சு எல்லாரும் ஃபேர்லாண்டு கூட்டிட்டு போனா நம்ம தப்பிக்கலாம்னு சார்மிங் சொல்றான். அது எப்படி முடியும்? கிரக்கும் டமாராவும் எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட தான் அந்த மேஜிக் பீன்ஸ் இருக்குன்னு எம்மா சொல்றா. அப்ப ஹூக்கும் என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். நாங்க ஏன் உன்னை நம்பணும்னு எம்மா கேட்க, நம்ம அவனை நம்ப வேணாம், நானே அவன் கூட போறேன், அவன் ஏதாவது தில்லு முள்ளு பண்ணனா அவன் மூஞ்சிலே சுட்டுறேன்னு சார்மிங் சொல்றான். சரி ஓகே, நான் ரெஜினாவை கூட்டிட்டு அந்த ட்ரிகர் கிட்ட போறேன்னு எம்மா சொல்றா. இப்ப உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரெஜினா ஹென்றி கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு பிடிச்சவளா மாற ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, அதுக்காக நான் உன்னை தனியா விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன், உன் மேல எனக்கு நிறைய அன்பு இருக்குன்னு சொல்றா. உடனே ஹென்ரியும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெவர்லாண்ட்ல ஹூக் கூட இருக்கிறவன், கேப்டன் நீங்க இந்த பையனை அந்த நிழல் கிட்ட ஒப்படைக்கணும், இல்லன்னா நம்மள அது கொன்றுன்னு சொல்றான். இல்ல, அவன் ரம்பிள் ஸ்டீல்ஸ்கினோட பையன், இவனை வச்சுதான் என்னால அவனை பழி வாங்க முடியும்னு ஹூக் சொல்றான். அப்ப திடீர்னு அவனோட கப்பல்ல 3 பேர் புதுசா வந்து ஏறானுங்க. நாங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்க, தெரியும், அந்த நிழலுக்காக தானே வேலை செய்யறீங்கன்னு ஹூக் சொல்றான். நாங்க ஒரு பையனை தேடிக்கிட்டு இருக்கோம்னு அவனுங்க சொல்றானுங்க. அவனை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, வேணும்னா என் கப்பல்ல தேடி பாத்துக்கங்கன்னு ஹூக் சொல்றான். இவனுங்களும் உள்ள போய் எல்லா சைடும் தேடி பாக்குறானுங்க. ஆனா பே அங்க இல்ல, அவன் அடியில தான் ஒளிஞ்சிருக்கான். ஆனா இவங்க யாராலுமே அதை கண்டுபிடிக்க முடியல. நீ இந்த இடத்துக்கு புதுசா, எங்க கிட்ட போய் சொல்றவங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்களோட நிழல உடம்புல இருந்து கிழிச்சு எடுத்துருவோம், அதை ஞாபகம் வச்சுக்க, நீ அவனை கண்டுபிடிச்சா உடனே எங்க கிட்ட ஒப்படைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்ப ஹூக்கும் அவங்க போன உடனே கீழ இருந்து பலகையை திறந்து பாக்குறான். அங்கதான் பே ஒளிஞ்சிருக்கான். நான் நினைச்ச மாதிரியே எல்லா பைரட்ஸும் கெட்டவங்க இல்ல, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்கன்னு பே சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரம்பிள் ஸ்டீல்ஸ்கின் அவனோட கடைக்கு வரான். அங்க கிரம்பியும் அவனோட பிரதர்ஸும் இருக்கானுங்க. என் கடையில என்ன தடா கொள்ளை அடிக்கிறீங்கன்னு அவன் கேட்க, எங்களுக்கு ஸ்டெயின் வாட்டர் வேணும், என் பிரதர் ஸ்டோரி புக்கை விட்டு வெளியே போனதுனால அவனோட நினைவுகள் எல்லாம் இழந்துட்டான், அதை சரி பண்ண ஃபேரி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா, அதை உங்ககிட்ட இருக்க ஸ்டெயின் வாட்டர்னால தான் சரி பண்ண முடியும்னு சொல்றான். நம்ம எல்லாருமே சாக போறோம், இப்ப அதை கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலனா என்னன்னு ரம்பிள் கேக்குறான். பரவாயில்ல, சாகுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாவது அவன் பல ஞாபகத்தோட சந்தோஷமா இருப்பான், அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெயின் வாட்டர் எடுக்கிறான். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் இருக்கு, நீ வேணும்னா அதை யூஸ் பண்ணி பெல்லோட ஞாபகத்தை திருப்பி கொண்டு வா, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க ப்ளீஸ், அவளை லேசியா மட்டும் சாக விட்டுறாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த சைடு கிரக் நிறைய ஃபைல்ஸ் எடுத்து தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க சார்மிங் ஹூக்கும் வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல ஹூக்கு கப்பல்ல போய்கிட்டு இருக்கான். அவன் பேக்கு கப்பல் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சரி, உன் அப்பாவுக்கு என்னாச்சு, அவன் உன்னை விட்டு போயிட்டானான்னு கேட்க, அது ஒரு பெரிய கதைன்னு பே சொல்றான். நான் சின்ன பையனா இருந்தப்ப நானும் என் அப்பாவும் ஒரு கப்பல்ல ஏறணும், உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு ஆசைப்பட்டோம், திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா என் அப்பா அங்க இல்ல, அவன் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றான். உடனே அவனும், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், அதை யாருகிட்டயுமே சொல்லிடாத, அப்புறம் எல்லாரும் பயந்துருவாங்க, என் அப்பா பேரு ரம்பிள் ஸ்டீல்ஸ்கின், அவர் தான் டார்க் ஒன், அவர் ஆரம்பத்துல மனுஷனா தான் இருந்தாரு, ஓக்ரேஸ் போர்ல இருந்து என்ன காப்பாத்த அவர் ஒரு கத்தியை தேடி போனாரு, அதுதான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துச்சு, அவர் கொல்லணும்னா இந்த உலகத்துல அந்த கத்தியால மட்டும்தான் முடியும், என்னை விட அந்த கத்தியும் அந்த சக்தியும் தான் அவருக்கு முக்கியம்னு நினைச்சாரு, அதனாலதான் என்னையும் அவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றான். உண்மையில அந்த கத்தியால தான் அவனுக்கு பவர் கிடைச்சிச்சா, அந்த கத்தியால தான் அவரை கொல்ல முடியுமான்னு ஹூக் கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஹூக்கும் சார்மிங்கும் நடந்து வராங்க. நான் என் ஃபேமிலிக்காக போராடுறேன், நீ எதுக்காக போராடுறேன்னு சார்மிங் கேக்குறான். நான் வேற எதுக்காக போராட போறேன், எனக்காக தான் போராடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே சார்மிங் துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போறான். பார்த்தா அங்க கிரக் இருக்கான். அவங்கிட்ட அந்த பீன்ஸ் எங்கன்னு கேட்க, நீ இதையா கேக்குறேன்னு அவன் பீன்ஸ் வச்சிருந்து பாட்டில் எடுத்து காமிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து டமரா அவங்கள சுட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. சார்மிங்கும் டமராவை விரட்டிக்கிட்டே ஓடுறான். இப்ப டமரா கால் தடிக்கு கீழே விழ அவளோட துப்பாக்கியும் கீழே விழுந்துருது. சார்மிங் துப்பாக்கியை நீட்டி அவளை லாக் பண்ணிடுறான். உடனே கிரக் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து சார்மிங்க கீழே தள்ளி விட்டுட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுறான். அவனும் அவங்களை பின்னாடியே துரத்தி ஓட ட்ரை பண்றான். ஆனா அப்ப ஹூக் வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு, எப்படியும் அவங்க கிட்ட இருந்து ஒரு மேஜிக் பின்ன நான் எடுத்துட்டேன், அவனுங்களை இப்ப விட்டுறலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ரெஜினாவும் எம்மாவும் சுரங்கத்துக்குள்ள வராங்க. அங்க அந்த ட்ரிகர் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரிகர் மின்னுறத நிறுத்தின உடனே ஸ்டோரி புக் அழிய ஆரம்பிக்கும். அப்ப ஒரு பேரழிவை பார்ப்போம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஸ்லோவாக்க ட்ரை பண்றேன், ஆனா அதுக்கு என்னோட முழு சக்தியும் யூஸ் பண்ணணும்னு ரெஜினா சொல்ல, அப்ப நீ எங்க கூட வரப்போறது இல்லையான்னு எம்மா கேக்குறா. இல்ல, என்னால முடியாது, அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண என்னோட முழு சக்தியும் பத்தாதுன்னு ரெஜினா சொல்றா. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு எம்மா சொல்ல, இங்க நடக்கிறது எல்லாமே என்னால நடந்த தப்பு தான், நான் தான் இதை உருவாக்குனேன், என் உயிரை கொடுக்கறது தான் ஒரே வழி, ஹென்றி கிட்ட இதை சொல்லிரு, எல்லாரும் என்ன இன்னும் ஈவில் குயினா தான் பாக்குறாங்க, என் பையனும் என்ன அப்படிதான் பாக்குறான், நான் கடைசி வரைக்கும் ஈவில் குயினாவே செத்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே எம்மாவும் அங்க இருந்து வேகமா கிளம்புறா. இப்ப இந்த சைடு ஊர் ஃபுல்லா அந்த வேர் பரவிக்கிட்டு இருக்கு. ரம்பிள் அவனோட கடையில பெல்லோட ஞாபகார்த்தமா வச்சிருந்த உடஞ்ச டீ கப் எடுத்து அதை சரி பண்றான். இது நம்ம கடந்த காலத்துல இருந்து வந்த கப்புன்னு சொல்லிட்டு அதுல அந்த ஸ்டெயின் வாட்டர் ஊத்துறான். அதை பெல் வாங்கி குடிச்ச உடனே அவ உடம்பெல்லாம் அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. அவளுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. உடனே அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீ உன் பையனை இழந்துட்டல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டே அழுகிறா. இப்ப இந்த சைடு சார்மிங்கும் நாங்க பீன்ஸை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரான். ஹென்ரியும் ரெஜினா எங்கன்னு கேட்க, அவளையே அழிச்சுக்கிட்டதான் அந்த ட்ரிகரை ஸ்லோ பண்ண முடியும், அவ பிழைக்க மாட்டான்னு எம்மா சொல்றா. இல்ல, நான் அவளை பத்திரமா கூட்டிட்டு போவேன், அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவ நம்ம ஃபேமிலியில ஒருத்தி, அவளை நம்மளால விட்டுட்டு போக முடியாதுன்னு கேட்டு சொல்றான். அப்பதான் ஸ்னோவுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம மேஜிக் போர்ட்டல் வழியா அந்த ட்ரிகரை அனுப்புனா ஸ்டோரி புருக்கு நம்மளையும் காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஆனா அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அது வேலை செய்யுமான்னு கூட
நமக்கு தெரியாதுன்னு எம்மா சொல்றா. இல்ல நம்மளால முடியும், ஸ்னோவும் சார்மிங்கும் எப்பவுமே தோத்தது இல்ல, இந்த தடவை தோக்க மாட்டாங்கன்னு ஜெமினி சொல்றான். எங்களை நம்பு, இது கண்டிப்பா வேலை செய்யணும் ஸ்னோ சொல்றா. அப்ப திடீர்னு அந்த இடம் நல்ல நடுக்க வந்த மாதிரி அதிர ஆரம்பிக்குது. இல்ல இந்த பிளான் வேலை செய்யாம கூட போகலாம், நம்ம அதை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு எம்மா சொல்றேன். நான் கோராவுக்கு பண்ண விஷயத்த திரும்பவும் ரெஜினாவுக்கு பண்ண விரும்பலன்னு ஸ்னோ சொல்ல எம்மாவும் ஒத்துக்கிறா. ஆனா ஹூக் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேட்க, நாங்க இதை பண்ணிதான் ஆகணும், உன்னால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணு பிளீஸ் எம்மா கேட்க அவனும் ஒத்துக்கிறான். சரி எதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு ஹூக் கேட்க, ஹென்றி இப்பதான் அவனோட அப்பா வேலை தான், அவனோட அம்மாவையும் இழக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. ஹென்ரியோட அப்பா யாருன்னு ஹூக் கேட்க அவளும் நீல்னு சொல்றான். என்ன பேல்ஃபயரா, அவனா ஹென்ரியோட அப்பான்னு கேட்டு ஹூக்கும் அப்படியே ஷாக் ஆகிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல கப்பல்ல நீங்க பேல்ஃபயரா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா உங்களை கொன்றுவாங்கன்னு சொல்ல, நான் தான் உங்க கேப்டன், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், இஷ்டம் இல்லைன்னா இப்பவே கிளம்புங்கன்னு கத்துறான். அப்ப பேல்ஃபயரும் ஹூக்க கத்திய வச்சு குத்த வரான். இப்ப அவன் அம்மாவோட போட்டோவை காமிச்சு, இதை நான் உன் டெஸ்க்ல பார்த்தேன், இது என் அம்மா, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கத்தி கேக்குறான். நான் உன் அம்மாவை கொல்லல, நாங்க காதலிச்சோம், நாங்க ஓடி வந்துட்டோம், உன் அப்பா உன்கிட்ட அவ செத்துட்டான்னு போய் சொன்னா, உண்மையை சொல்ல அவனுக்கு தைரியம் இல்ல, அவன் என் முன்னாடியே உன் அம்மாவோட இதயத்தை நசுக்கி சாவடிச்சான், அப்பல இருந்து நான் அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப என் அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களான்னு அவன் கேட்க, இல்ல அவ உன்னை மிஸ் பண்ணாத நாளே இல்ல, நாங்க நீ வளர்ந்ததுக்கு பிறகு உன்னை வந்து பாக்கணும்னு தான் நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள இப்படிலாம் நடந்து போச்சு, நம்ம அவன் நினைச்ச மாதிரியே ஒரு குடும்பமா வாழலாம்னு ஹூக் சொல்ல, நீ என்ன என் அப்பாவை கொல்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட, நீ தான் என் குடும்பத்தை பிரிச்ச, தயவு செஞ்சு என்ன லண்டன்ல இருக்க டார்லிங் ஃபேமிலி கூட சேர்த்துரு, அவங்க தான் இப்ப எனக்கு இருக்கிற உண்மையான குடும்பம்னு சொல்றான். இல்ல என்னால முடியாது, நெவர்லாண்ட்ல இருந்து யாராலையுமே வெளியே போக முடியாதுன்னு ஹூக் சொல்றான். அப்ப நான் இந்த கப்பலை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரெஜினா அந்த ட்ரிகரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாரும் அங்க வராங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு அவ கேட்க, எங்களை காப்பாத்த நீ உன் உயிரையே கொடுக்க தயாராகிட்ட, உண்மையிலே நீ ஒரு ஹீரோன்னு ஹென்றி சொல்றான். நாங்க ஒரு மேஜிக் போர்ட்டல் ஓபன் பண்ண போறோம், அது வழியா அந்த ட்ரிகரை வீசிடலான்னு சார்மிங் சொல்றான். இல்ல அது வேலை செய்யாம கூட போகலான்னு ரெஜினா சொல்றா. நம்ம அதை முயற்சி பண்ணியாவது பாப்போம்னு ஸ்னோ சொல்றா. இப்ப எம்மாவும் பீன்ஸ் பைய பாக்குறா, ஆனா உள்ள மேஜிக் பீன்ஸ் இல்ல. ஹூக் மறுபடியும் நம்மள ஏமாத்திட்டான்னு எம்மா சொல்றா. இப்ப இந்த சைடு ஹூக் தான் கையில அந்த மேஜிக் பீனை வச்சிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல நீங்க தனியா வாழ முடியும்னு நினைக்கிறியா, இந்த கப்பலே ஏறு, இதை உன் வீடா நினைச்சுக்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருப்போம்னு சொல்ல, நீ ஒரு சுயநலவாதி, உன்னை பத்து மட்டும் தான் எப்பவுமே யோசிப்பேன்னு பேல்ஃபயர் சொல்றான். சரி ஓகே அப்புறம் உன்னோட இஷ்டம்னு ஹூக் சொல்றான். அப்பாங்க அந்த நிழலோட வேலைக்காரங்க வந்துடுறாங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு பே கேட்க, அதனால எனக்கு என்ன யூஸ்னு ஹூக் கேக்குறான். அவனும் நீயும் என் அப்பா மாதிரியே மோசமானவன்னு சொல்றான். அவங்களும் இப்ப அவனை கூட்டிட்டு போயிடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல அந்த வேர் ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாரும் திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெஜினா ரொம்ப நேரம் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ற. அப்ப எம்மாவும் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஸ்னோவையும் சார்மிங்கையும் கட்டி பிடிச்சுக்கிறா. ஹென்ரியும் ரெஜினா கிட்ட போறான். அவளும் ஐ லவ் யூ ஹென்றி, இதை நிறுத்துற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டே பயங்கரமா அழுகுறான். இப்ப ஹென்றி அவளை போய் கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப திடீர்னு எம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. அவ உடனே ரெஜினா கிட்ட போய், உன் ஒருத்தியால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரால முடியும்னு சொல்லிட்டு அவளும் அதுல கை வைக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுவும் அவங்கள திடீர்னு தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே சடவுன் ஆகிருது. உடனே ஊர்ல முளைச்ச எல்லா பேரும் மறைய ஆரம்பிச்சிருது. நம்ம சாதிச்சிட்டோம், அதை நிறுத்திட்டோம்னு எம்மா சொல்ல, ஆமா சாதிச்சிட்டோம், அதை நிறுத்திட்டோம்னு ரெஜினா சொல்றா. இப்ப அங்க ஹென்ரிய பார்த்தா அவனை ஆளக்கானா, எல்லாரும் தேடுறாங்க. அப்ப கீழே அவனோட பேக் மட்டும் கிடக்கு. இப்ப இந்த சைடு டமாரவும் கிடக்கும்னா அவனை கடத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நீங்க ஸ்டோரி புரியே வெடிக்க வைக்க பாத்தீங்கன்னு ஹென்றி சொல்ல, நாங்க இங்க மேஜிக் அழிக்க தான் வந்தோம், ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒண்ணு, அது வேற யாரும் இல்ல நீதான்னு கிரக்கு சொல்றான். இப்ப இந்த சைடு இவங்களும் ஹென்ரிய தேடி ஓடி வராங்க. அப்ப கிரக்கும் டமாராவும் அவங்க கிட்ட இருந்து கடைசி மேஜிக் பின்ன தூக்கி கடல்ல போடுறானுங்க. உடனே அங்க ஒரு மேஜிக் போர்ட்டல் ஓபன் ஆகுது. இவங்களும் ஹென்ரின்னு கத்திக்கிட்டே ஓடி வரானுங்க. ஆனா அதுக்குள்ள கிரக்கும் டமாராவும் ஹென்ரிய கூட்டிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சிடுறானுங்க. இப்ப எம்மாவும் இல்லன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. ஆனா மேஜிக் போர்ட்டல் மூடிடுது. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்ல, அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு ரெஜினா சொல்றா. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஹென்றி எப்படியாவது காப்பாத்தணும்னு எம்மா சொல்ல, என்ன ஹென்ரிய கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே ரம்புலும் பெல்லும் அங்க வராங்க. ஆமா ப்ளீஸ் அவங்க ஹென்ரிய போர்ட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, அதுக்கு வேற வழியே இல்ல, நான் என் மகனை கண்டுபிடிக்கவே என் வாழ்நாள் முழுசா முயற்சி பண்ணேன், போர்ட்டல் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரம்பிள் சொல்றான். அப்ப பெல்லும் பின்னாடி திரும்பி பார்த்து என்ன அதுன்னு கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறானுங்க. அது ஹூக்கோட கப்பல். இப்ப எல்லாரும் கப்பல் ஏறி நீ இங்க என்ன பண்றேன்னு எம்மா கேட்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன், மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்றான். இப்ப அவனும் அந்த கடைசி மேஜிக் பெண்ணை எடுத்து எம்மா கிட்ட கொடுக்குறான். கிரக்கும் டமராவும் போர்ட்டல் வழியா ஹென்ரிய கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளை காப்பாத்தணும்னு எம்மா சொல்ல, நான் உங்க கூட வரேன், என் கப்பலையும் உங்களுக்காக தரேன், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போலான்னு இவன் சொல்றான். நம்ம எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறோம் ரெஜினா கேட்க, அதை நான் பாத்துக்கிறேன், என்னால உங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போக முடியும்னு ரம்பல் சொல்றான். உடனே எல்லாரும் கப்பல்ல ஏறானுங்க. பெல் நான் போகணும், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு சீட்டை கொடுக்குறான். இது இந்த நகரத்தை யார் கண்ணுக்குமே தெரியாம மறைக்கிற மந்திரம், நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமா இருன்னு சொல்றான். சரி நீ எப்ப என்கிட்ட திரும்பி வருவேன்னு அவ கேட்க, தெரியல வராம கூட போகலாம், ஹென்ரியால தான் என் உயிருக்கு ஆபத்து, ஆனா அவன் என் பேரன், அவனை நான் காப்பாத்தி தான் ஆகணும், பேல்ஃபயருக்காக நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்றான். எதிர்காலம் எப்பவுமே நம்ம
நினைச்ச மாதிரி இருக்காது, கண்டிப்பா நான் உன்னை திரும்பவும் பாப்பேன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குன்னு பெல் சொல்றா. பால்ஃபயர் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவான்னு பெல் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கடலோட கரையில ஒருத்தன் மயங்கி கிடக்குறான். 3 பேர் வந்து அவனை திருப்பி பாக்குறாங்க. அவன் யாருன்னு பார்த்தா அவன் பால்ஃபயர். அப்புறம் அந்த 3 பேர் வேற யாரும் இல்ல, முலன், அருரா அண்ட் பிலிப் தான். இவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இவனை எழுப்ப ட்ரை பண்றானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரம்பிள் கூக்கிட்ட என்ன பழி வாங்குற எண்ணத்தை கை விட்டுட்டு போலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி பால்ஃபயரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பால் வச்சிருந்திருப்பான்ல, அந்த பாலை வர வைக்கிறான். இப்ப உடனே அதுல இருந்த ஊசில அவன் கையை குத்திக்கிட்டு அவனோட ரத்தத்தை அந்த பால் மேல விடுறான். உடனே அதுவும் மின்ன ஆரம்பிச்சு ஹென்றி இருக்கிற இடத்த காமிக்குது. அவன் எங்க இருக்கான்னு ரெஜினா கேட்க அது நெவர்லாண்டுன்னு ஹூக் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெவர்லாண்ட்ல அந்த நிழலோட வேலைக்காரங்க பேவ ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு வந்து இவன் தான் நீங்க தேடிட்டு இருக்க பையனான்னு கேக்குறான். அவனும் இவன் இல்லைன்னு சொல்லிடுறான். நீ ரொம்ப லக்கி தான், நீ இன்னும் உயிர் வாழ போற, இவனை எல்லாரும் கூடயும் போய் அடைச்சு வைங்கடான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட அவனை அனுப்பி வைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஹூக் அந்த கடைசி மேஜிக் பின்ன தூக்கி கடல் ஏறிறான். உடனே அங்க ஒரு மேஜிக் போர்ட்டல் ஓபன் ஆகுது. எல்லாரும் அந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப ரம்பிளும் நம்ம யாருக்கு எதிரா போராட போறோம்னு தெரியுமான்னு கேக்குறான். கிரெக் அண்ட் டமராவுக்கு எதிரான்னு சார்மிங் சொல்ல, இல்ல அவங்க வெறும் சிப்பாய்கள் தான், அவங்க உண்மையிலே யாருக்காக வேலை செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு ரம்பிள் சொல்றான். அப்ப யாருக்கு எதிராக போராட போறோம்னு எம்மா கேட்க, நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டிய ஒருத்தருக்குன்னு ரம்பிள் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல அவர் தேடுற பையன் இவன் இல்லைன்னா வேற யாரு, அவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறான். முடியும், ஆனா கொஞ்சம் காலமாகும், பீட்டர் பேன் எப்பவுமே தோக்க மாட்டான்னு சொல்றான். இந்த கதையில பீட்டர் பேனையும் கொண்டு வரானுங்க. நான் கூட இந்த கதை பீட்டர் பேனோட சாயல தான் போகுதுன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலே பீட்டர் பேனை உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப அவனோட கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கான். அதுல ஹென்ரியோட போட்டோ வரைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்பவே இவன் ஹென்ரியோட போட்டோ வச்சுட்டு தேடிட்டு இருந்திருக்கானுங்க. பாக்குறதுக்கு செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்குல்ல. இப்ப இந்த சைடு ஸ்டோரி புக்ல எல்லாரும் கப்பலை வேகமா ஓட்டிக்கிட்டே அந்த மேஜிக் போர்ட்டலுக்குள்ள போறாங்க. அப்படியே செகண்ட் சீசனையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த செகண்ட் சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் ஃபைனல் எபிசோட். இதுக்கப்புறம் 3வது சீசன் ஆரம்பிக்க போகுது. சோ இதுக்கப்புறம் போற சீசன் எல்லாமே சும்மா வெறித்தனமா போகுது. அதனால கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்த சீசன் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த 3வது சீசன்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.